இப்போ வந்து கரூரில் வந்து தாவேகா மாநாட்டில் 38 பேர் இறந்து போயிட்டாங்க. இதற்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க வந்து அங்கே வர்ற அது வந்து அவங்க ஒரு இளைஞர் அணி, இப்போ லட்சக்கணக்கான பேர் கூடுறாங்கன்னா போலீஸால் எப்படி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும்? போலீஸ்காரங்க அதுக்கு ஒரு 20,000 பேர் வரணும். 20,000 சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா போலீஸும் அங்கே வந்துட்டாங்கன்னா அப்போ அது சரி வராது. அப்போ அந்த கட்சியை என்ன பண்ணணும் அப்படின்னா, இளைஞர் அணின்னு ஒன்று உருவாக்கணும். இளைஞர் அணின்னு ஒன்று உருவாக்கி அவர்களுக்கு முறையாக பயிற்சி கொடுத்து ஒரு 1,00,000 பேர் கூடுகிற ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்துவதற்கு கண்டிப்பாக ஒரு 20,000 இளைஞரணி தொண்டர்கள் அங்கு வர வேண்டும். அவர்கள் அதை ஒரு போலீஸார் போல நடந்து கொள்ள வேண்டும். கூட்டத்தை வழிநடத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு சீருடை கொடுக்க வேண்டும். இது ஒரு வழி. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த சம்பவத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவர் கரூரில் குறிப்பிட்ட இடத்துல தான் பேசணும் அப்படின்னு விதிமுறை போடுறாங்க. அதனால எல்லாரும் அந்த இடத்துல கூடுறாங்க. அப்படிலாம் இல்லாமல் இப்போ கரூருக்கு போகிற வழி அப்படி இருக்கும்போது நிறைய ஊர் இருக்கும். கரூருக்கு போகிற வழியில் வந்து இந்த ஊரில் அவர் 10 நிமிஷம் பேசுவார், அப்புறம் அந்த ஊரில் ஒரு 10 நிமிஷம் பேசுவார், ஒரு 10 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஒரு ஊரில் ஒரு 10 நிமிஷம் பேசுவார், அதுக்கப்புறம் இருக்கிற 50 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு இருக்கிற ஒரு ஊரில் ஒரு 10 நிமிஷம் பேசுவார். இப்படி பல இடங்களில் அவர் 10 நிமிடங்களாக பேசும்பொழுது அவரை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பல்வேறு இடங்களில் கூடுவார்கள். விஜயை பார்க்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் பல்வேறு இடங்களில் கூடுவார்கள். அப்போ கரூரில் அவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட வேண்டிய அவசியம் அங்கே இல்லாமல் போகுது. இதன் மூலம் கூட்டத்தை குறைக்கலாம். இன்னொன்று, இரவு நேரத்தில் கூடுவதை தவிர்க்க வேண்டும். இரவு நேரத்தில் இந்த மாதிரி கூட்டம் அப்போ என்ன நடக்குதுன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இப்போ கரண்ட் கட் ஆகிடுச்சு. எந்த கூட்டத்தில் இருட்டில் என்ன நடக்குதுன்னே சொல்ல முடியாது. திருடுவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்போ அது வந்து இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உணவுகளை கொடுக்கணும். அந்த இளைஞரணி இப்போ வந்து அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு தொண்டர் படை, அவங்களுடைய வேலை வந்து கூட்டத்தை கட்டுப்படுத்துறது, வழி நடத்துறது. ஒரு 10,000 பேரை ரெடி பண்ணி அவங்களுக்கு தேவையான உணவு ரொம்ப நேரமாக காத்து கிடக்குறாங்க, மத்தியானத்துலேருந்து காத்து கிடக்குறாங்க. அப்படிங்கும்போது அப்போ அவங்களுக்கு தேவையான தண்ணி, உணவு இதை வந்து தாராளமாக அந்த இடத்துல கொடுக்கப்பட வேண்டும். மயக்கம் போட்டு விழுந்துடக்கூடாது, ரொம்ப சோர்வடைஞ்சிடக்கூடாது. ஒரு தெம்பாகவே நீங்கள் அங்கே இருக்கலாம். இந்த வழிமுறை மூலமாக கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். எளிதாக இந்த பிரச்சனையை ஈஸியாக சமாளிக்க முடியும். முக்கியமாக வந்து இப்போ ஒரு இடத்துல தான் இவர் பேசுவாருங்கும் போது தான் எல்லாரும் அந்த இடத்துல கூடுறாங்க. அப்படிலாம் இல்லாமல் கரூருக்கு போகிற வழியில் அவர் வந்து நாமக்கல்லேருந்து கரூருக்கு வராரு அப்படின்னா, நாமக்கல்லேருந்து கரூருக்கு இடைப்பட்ட ஒரு 10 ஊர்களில் பேச போகிறார். இங்கே ஒரு 10 நிமிஷம் பேசுவார். அப்போ பல்வேறு இடங்களில் அந்த கூட்டத்தை நீங்கள் பிரித்து விடலாம். அங்கு கூடுகிற 1,00,000 பேர் கூடுறாங்கன்னா அவங்கள ஒரு 10 இடத்துல அவர் பேச போகிறாரு. அப்படிங்கும்போது 10 இடத்துல அந்த கூட்டம் பிரிந்து விடும். இந்த மாதிரி அப்போ இதன் மூலமே இது ஒரு பிரச்சனையாகவே இல்லை. இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா இது ஒரு தேவையில்லாத பிரச்சனை. 38 பேர் சாகுறாங்க அப்படின்னா அப்போ அந்த அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான ஒரு அணுகுமுறை தான் அது காரணமாக இருக்குது. திட்டமிடாத பின்விளைவுகள் பற்றி யோசிக்காமல், பயப்படாமல் இது ஒரு காரணமாக இருக்குது. பயப்படாமல் இவங்க நடந்துக்கிட்டாங்க. ஆலோசனை பண்ணி திட்டமிட்டு அப்படி எதுவுமே இல்லாமல் அந்த இடத்துல கூட போகிறோம்ப்பா அப்படின்னு எதேச்சியாக அவங்க வந்து கூடின மாதிரி இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இப்போ தாவேகா கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் வந்து தன்னை சுற்றி நிறைய அறிவு சார்ந்தவர்களை கூட்ட வேண்டும். சும்மா வந்து ஒரு ஒன்றும் தெரியாதவங்களெல்லாம் சுற்றி சோம்பேறி தலைவர்களை, ஒரு களத்தில் நின்று செயல்படுகிறவர்களை, களத்தில் இறங்கி வேலை செய்கிறவர்களை தன் பக்கம் வைத்திருக்க வேண்டும். அப்போ தான் வந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் வராமல் இது வந்து நம்ம வந்து அந்த தாவேகாவுக்கு சொல்லுகிற அறிவுரையில், ஆலோசனையில் எந்த ஒரு கூட்டத்தை கட்டுப்படுத்தணுன்னாலும் இதுதான் நடைமுறை அப்படின்னு. அப்புறம் இன்னொன்று என்னென்னா அப்படின்னா, இது மாதிரி நம்ம வந்து இது போன்ற மோசமான பின்விளைவுகள் ஏற்படாமல் இருக்க இந்த யோசனைகளே போதுமானது என்று நான் நினைக்கிறேன்.